Thank you, Lord. Rebashadu. Thank you, Lord. வந்திருக்க உங்களை ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த ஜூம் ஆரம்பிச்சது 92வது நாள் ஆகிறது. தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹஸ் டன் அண்ட் எவ்ரி குட் ஒர்க் யூ ஆர் டன் இன் அ லைஃப் ஆல். ஆண்டவர் என்னை செய்ய நினைத்து ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைப்படாது. ஆமென். I believe God is speaking to us every day, and I honor the Lord in our midst. தேவனை நான் கனப்படுத்துறேன். ஒவ்வொரு நாளும் தெளிவாக நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறாரு. ஆமென். ஒரு கடவுள் நம்மகிட்ட பேசிக்கொண்டே இருக்காருன்னா நம்ம கடவுள் மட்டும்தான். நம்ம தகப்பன் உலகத்துக்கு கடவுளா இருக்கான், ஆனா நமக்கு தகப்பனா அவர் இருக்கிறார். He's our father. He's our father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்ம தகப்பனா இருக்கிறார். அந்த தகப்பனா இருக்கிறார். அவர் ஆச்சரியம் பண்ணுகிறார். அவர் ஆச்சரியம் பண்ணுகிறார். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord, that you are moving in our midst, oh Father. ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க ராஜரிகம் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. 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 Thank you, Jesus. ஆண்டவரே, என் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிக்க சொன்னீங்க. இந்த வார்த்தையை நீங்க எடுத்து பிரசங்கிக்க எனக்கு உதவி செய்யறதுக்காக செபிக்கிற முடியும். வார்த்தையை என் இருதயத்துல வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதை தெளிவா பேச முடியாது எனக்கு அனுக்கிரகம் உண்டாக்காக செபிக்கிறோம். Let them not only hear us of the word of Father, but the doers of the word of Father. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்கமாயிருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாம இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்களை வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்துக்கும் கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். மனுஷர் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதுக்கும் தலை வணங்கி போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதுக்கும் எனக்கு பிரியமான உபவாசம் நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கும் நுகத்தின் பிணைகளை நெகிழ்கிறதுக்கும் நெருக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கி விடுகிறதுக்கும் சகல நுகத்தடின் உடைத்து போடுகிறதுக்கும் பசியுள்ளனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொள்கிறதுக்கும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதுக்கும் வஸ்திரமில்லான கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதற்கும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்துக் கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். ஸோ உபவாசத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, எது எனக்கு உகந்த உபவாசம்ன்றாரு. நீங்க மனுஷருக்கு முன்பாக சில பேர் உபவாசம் பண்ணது கூட புதிய பாட்டில் சொல்லும்போது நீ உபவாசிக்கிற மற்றவன்ட்டு காண்டி பண்ணாத, உன் முகம் வாடாம இருக்கணும் அந்த மாதிரி சொல்றாரு. ஆனா உபவாசம் பண்றது கூட நம்ம நம்ம நேரத்துல அநேக நேரத்துல எது உகந்த உபவாசம் தெரியாம இருக்கிறோம். ஸோ வசனம் சொல்லுது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கும் நுகத்தின் பிணைகளை நெகிழ்கிறதுக்கும் நெருக்கப்பட்டிருக்கிறதுக்கு விடுதலையாக்குவதற்கும் சகல நுகத்தடியும் உடைத்து போடுகிறதுக்கும் பசியுள்ள ஆகாரத்தை பகிர்ந்து கொள்கிறோம் துரத்துண்ட சிறியானுக்கு வீட்டிலே சேர்த்துக் கொள்வோம் வஸ்திரமில்லாம் கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதுக்கும் உன் மாம்சமான உன்னை ஒழித்து கொள்ளாமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். ஸோ இதுதாங்க உகந்த உபவாசமே. நான் எனக்கு ஒரு கோட் வச்சிருந்தேன். என்னன்னா, ட்ரூ ஃபாஸ்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் abstaining from food,
ட்ரூ ஃபாஸ்டிங் இட்ஸ் நாட் அப்டெய்னிங் ஃப்ரம் ஃபுட், இட்ஸ் அலைங் அ ஹார்ட் வித் காட்ஸ் ஹார்ட். தேவனோட இருதயத்துக்கு அவட அலைன் பண்றது தான் இந்த ஒரு ஒரு உண்மையான ஃபாஸ்டிங். ட்ரூ ஃபாஸ்டிங் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அப்டெய்னிங் ஃப்ரம் ஃபுட். ஏதோ வந்து நம்ம வந்து பட்னியா இருக்கிறோம் அப்படின்ற மட்டும் இல்ல. அது வந்து ஃபாஸ்டிங் கிடையாது. தேவனோட இருதயத்தோட அலைன் பண்றோமா, அதுதான் மேட்டர். தேவனோட இருதயத்தோட அலைன் பண்றோமா தான் மேட்டர். ஸோ நம்ம அநேக நேரத்துல தேவனோட இருதயத்தோட நம்ம அலைன் பண்றதே இல்லை. அவரோட ஹார்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. அவர் எப்பயுமே சொல்லுவாரு, உன்னோட கேட்கிற யாவருக்கும் கொடுன்னு சொல்லுவார். அவரு நான் கண்ணு கூட பார்த்திருக்கேன். அந்த மாதிரி அவர் செய்வார். அந்த ஊழியக்காரர் முதல்ல பெரிய சபைக்கு பாஸ்டரா இருக்காரு. அவர் யாரை பார்த்தாலும் பையில டபக்கும் கையில விடுவாரு, எடுத்து கொடுப்பாரு. அப்பெல்லாம் பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் பார்க்கும்போது சம்திங் யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு. கேட்கிற யாருக்கும் கொடுப்பாரு. இன்னைக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபெய்த் இல்லை. அவருக்கு அந்த ஃபெய்த்ல அவர் டெவலப் ஆயிருக்காரு. ஆனா சில பேருக்கு அந்த ஃபெய்த் இருக்காது. ஆனா அவரோட 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 குட்னஸ், அவரை பத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வர்றது, அவர் நிறைய கொடுப்பாருன்னு தான் எனக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல சில பேரை வந்து பார்த்தாலே சம்திங் யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் யூ அப்படின்னு தோணும். அந்த ஊழியக்காரை பார்த்து அப்படியே தோணும் எனக்கு. பையில விட்டு எடுத்து கொடுக்கறதுல வந்து அவர் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு அவர் ஒரு நல்ல வல்லமையான ஊழியக்காரர். முதல்ல அப்படிப்பட்ட ஊழியக்காரர் ஒரு அங்க பாஸ்டர் இருக்காரு. இஸ் அ ஃபாதர் டு மதுரை சிட்டி. ஸோ தேவன் தம்முடைய பிள்ளைகளை அப்படிதான் வந்து அவர் வச்சிருக்கிறார். அவரோட ஃபெய்த் எந்த அளவுக்குன்னா, சில பேர் நிறைய ஃபெய்த் பேசுவாங்க, ஆனா கை வந்து எக்ஸ்பேண்டே ஆகாது. ஆனா இவரோட இருதயம் வந்து எப்படின்னா, அந்த வசனத்தையும் காட்டி சொல்லுவாரு, உன்னை கேட்கிற யாவருக்கும் கொடுன்னு சொல்லி பேசுவாரு. ஸோ அதான் அந்த குட் அவர் செய்த எந்த அவங்க செய்ததோ அவங்க ஃபேமிலி பத்தி ஒண்ணு ஞாபகம் இருந்துச்சுன்னா எனக்கு எப்பயுமே அவர் கொடுக்கறதா ஞாபகம் வரும். தேவனுமே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன சொல்றேன்னா, இட்ஸ் நாட் அந்த வசனம் நான் போட்டு மறுபடியும் வாசிக்கிறேன். ட்ரூ ஃபாஸ்டிங் நாட் ஜஸ்ட் அப்டெய்னிங் ஃப்ரம் ஃபுட், இட்ஸ் அலைங் அ ஹார்ட் வித் காட்ஸ் ஹார்ட். தேவனோட இருதயத்தோட நம்ம அலைன் பண்றோமா, அதுதான் வந்து மிக முக்கியமானது. ஸோ ராங் ஃபாஸ்டிங்னா எது ராங்? பீப்புள் ஃபாஸ்டட் ஃபார் ஷோ, நாட் டு சரண்டர். பீப்புள் ஃபாஸ்டட் ஃபார் ஷோ ஆஃப் காண்டி ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. நான் எவ்வளோ பாஸ்ட் பண்ணேன் தெரியுமா அப்படின்றாங்க. அது வந்து ராங் மோட்டிவேஷன். தே சாட் அட்டென்ஷன் காண்டி ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காண்டி ஃபாஸ்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய ராங் ஆட்டிடியூடும் இருக்கு. என்னன்னா, ஏதோ ஒரு ஃபாஸ்டிங் வைல் ஃபைட்டிங், ஆர்கியூங் அண்ட் ஹோல்டிங் பிட்டர்னஸ், மனக்கசத்தோட வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. But the external humility does not impress God when the heart is broken. ஸோ தேவனும் மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனும் இருதயத்தை பார்க்கிறான். இருதயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராங் ஆட்டிடியூடோட இருக்கக்கூடாது. ராங் ஆட்டிடியூட, சில பேர் ராங் எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க. they want blessing without repentance. இருதயத்துல பிளெஸ்ஸிங் வேணும், ஆனா இருதயம் வந்து நான் இப்படிதான் இருப்பேன், கிரட்ஜோட தான் இருப்பேன், அவன் மேல வந்து குறைபாடோ தான் இருப்பேன். ஸோ அது வந்து they expect answers without obedience. வசனம் சொல்லுது, நாட் எவ்ரி ஃபாஸ்ட் மூவ்ஸ் காட்ஸ் ஹார்ட். தேவனுடைய வாசம்ல அதுதான் எனக்கு உகந்த உபாசம் சொல்றாரு. அக்கிரமத்தை கட்டையில பசுண்டளவுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுக்கும் சிறுமியானதுக்கு வீட்டுல சேர்த்துக்கணும், அதுதான் எனக்கு உகந்த உபாசம் சொல்றாரு. ஸோ காட் ஒரு கடவுள் வந்து ஒரு 6 பர்பஸ் சொல்றாரு. லூஸ் பேண்ட்ஸ் that we can break the spiritual song, destroy the pattern of sin and oppression.
ஸோ அந்த வசனம் ஏசி 58:6-7ல ஸோ இந்த வார்த்தைகள் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கும், நுகத்தின் பிணியில் இருக்கிறதுக்கு நெகிழ்கிறதற்கும், நெருக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கும்படியாகவும், நுகத்திடையும் உடைத்து போகிறதுக்கும், பசியுள்ளவனை கண்டு அவன் ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கும், துரத்துண்ட சிறியவர்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்வதற்கும், அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதுக்கும், அவனுக்கு உன் மாம்சமானவர்கள் உன்னை ஒளித்துக் கொள்ளாமல் இருக்கும் அல்லவோ எனக்கு உகந்த உசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துடித்து உன் நீதி உன்னை முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ அதை கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிப்ப சொல்லியும் நீ உன் நடுவில் நீக்கின்னு சொல்றாரு. என்ன சொல்றன்னா, நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிப்ப சொல்லியும் நீ உன் நடுவில் நீக்கின்னு போட்டிருக்காரு. இது கர்த்தர் நீக்குவார்னு சொல்லவே இல்லை. என்ன போட்டிருக்கு? நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிப்ப சொல்லியும் நீ உன் நடுவில் அகற்றி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நுகத்தடினா சில பேர் நிறைய பாயிண்டிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இருக்கும் நம்ம மேல. தேவ நீ இப்படி பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிட்ட. இது எப்படி மாறும்னா, இந்த ஏசியா 58:6-7 செய்யும் போதுதான் மாறே ஆரம்பிக்கும். ஏசியா 58:6-7 சொல்லும் 6-7 செய்யும் போதுதான் உங்க வாழ்க்கையில நிபுச்சொல்லு இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். தேவன் எல்லாமே அப்படி வந்து ஒரு ஒரு நேர்த்தியும் கிரமமா சேர்ந்து வச்சிருக்காரு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்ப தேவன் ஒரு 7 ரிவார்டு வச்சிருக்காரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லைட் வில் பிரேக் ஃபோர்த் லைக் அ மார்னிங். உன் சுகவாழ்வு ஏசாயா 58:8-12 வாசிக்கும் போது, உன் விடியற்காலை வெளுப்பு போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே திரும்பும் சொல்றாரு. ஹீலிங் வில் ஸ்ப்ரிங். ஃபர்ஸ்ட் வந்து உன் லைட் வில் பிரேக் ஃபோர்த் லைக் அ மார்னிங். உங்க வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிங் சொல்றாரு. ரெண்டாவது வந்து ஹீலிங் வித் ஸ்ப்ரிங் ஃபோர்த் ஸ்பீடிலி. உங்க சுகவாழ்வு சீக்கிரத்துல திரும்பும்னு சொல்றாரு. காட்ஸ் க்ளோரி வில் ப்ரொடெக்ட் யூன்னு சொல்றாரு. மூணாவது, தேவனுடைய மகிமை உங்களை பாதுகாக்கும். அதான் மூணாவது. நாலாவது, காட் வில் ஆன்சர் வென் யூ கால். நீங்கள் கூப்பிடும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில மறு உத்தரவு அருள் செய்கிற தேவனா இருக்கிறார். கண்டினியூஸ் டிவைன் கைடன்ஸ். உங்கள் வாழ்க்கையில கண்டினியூஸா உங்க வாழ்க்கையில கைடன்ஸ் உண்டாகும். ஆமே. அந்த வசனத்தை வாசிப்போமா? 11ஆம் வசனம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களும் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளெல்லாம் நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போலும் வற்றாதே நீரூற்றை போல் இருப்பாய். கண்டினியூஸ் டிவைன் கைடன்ஸ் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். அது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட், யூ வில் லைக் வெல் வாட்டர்டு கார்டன். நீர்ப்பாய்ச்சலா தோட்டத்தை போல நீங்க இருப்பீங்க. அப்புறம் சொல்றாரு, உன்னிடத்தில் தோன்றி உன்னுடைய பூர்வ பாலை கிடந்த ஸ்தலங்களை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறதும் குடியிருக்கிறதும் உன் பாதைகள் திருப்தி என்றும் நீ பேர் பெறுவாய். ரெஸ்டோரேஷன் அண்ட் ரீபில்டிங் ஆஃப் பிளேசஸ். ரெஸ்டோரேஷன் அண்ட் ரீபில்ட் ஆஃப் புரோக்கன் பிளேசஸ். உங்கள் வாழ்க்கையில தேவன் ரெஸ்டோரேஷனையும் ரீபில்டிங் அவர் கட்டளை எழுதியிருக்காரு. ஸோ ஐ வாண்ட் டு அகேன் டெல் யூ, லைட் வில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லைட் வில் பிரேக் த்ரூ லைக் மார்னிங். ஹீலிங் வில் ஸ்ப்ரிங் ஃபோர்த் ஸ்பீடிலி. உங்க வாழ்க்கையில சுக வாழ்வு சீக்கிரத்துல உண்டாகும். மூணாவது, காட்ஸ் க்ளோரி வில் ப்ரொடெக்ட் யூ. காட் வில் ஆன்சர் when you call. நீங்கள் கூப்பிடும் போது உடனே நான் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கார். கண்டினியூஸ் டிவைன் கைடன்ஸ். என்ன இருக்குன்னா, கண்டினியூஸ் டிவைன். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துகிற தேவனா இருக்கார். நீங்கள் வந்து நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல இருப்பீங்க. அது மாத்திரம் இல்ல, ரெஸ்டோரேஷன் அண்ட் ரீபில்டிங் உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஹவு டு ப்ராக்டிஸ் த ஃபாஸ்ட் காட் டிசைர்ஸ். பிகின் வித் ரிப்பன்டன்ஸ். உங்களோட இருதயத்திலிருந்து தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் உண்டாகும்.
உங்க இருதயம் வந்து எப்படி சொஸ்தமாகுதோ அதுல தான். ஸோ வென் யூ வாக் இன் ஃபர்கிவ்னஸ், உங்கள் வாழ்க்கையில ஃபர்கிவ்னஸ் உண்டாகும்போது, நம்ம நெறைய நேரத்துல ஃபர்கிவ்னஸ்னா நம்ம குடுக்க ஆரம்பிச்சுருவோம். தேவன் வந்து தன் சொந்த இந்த உல தன் சொந்த குமாரன்ற பாராமல் அவரே நம்மளுக்கு கொடுத்தவர். ஃபார் காட் சோ லவ்ட் த வேர்ல்ட் தட் ஹி கேவ் ஹிஸ் ஒன்லி பிகாட்டன் சன். நம்ம வாழ்க்கையில தேவோட அன்பு நம்ம வாழ்க்கையில ஊற்றப்பட்டுச்சுன்னா, வி ஆல்வேஸ் ஆட்டோமேட்டிக் வில் கிவ். குடுக்க ஆரம்பிச்சோம். ஃபர்கிவ்னஸ்ன்னு நம்ம இருதயத்துல ஃபர்கிவ்னஸ் வந்துருச்சாலே, வி ஸ்டார்ட்டட் டு கிவ். ஃபர்கிவ் அப்படின்னா, நீங்க குடுத்துட்டாலே, உங்க இருதயத்த சுத்தமாக்கினாலே, உங்க வாழ்க்கையில ஃபர்கிவ்னஸ் வந்துட்டாலே, உங்க வாழ்க்கையில இருந்து அநேக காரியங்கள நீங்க குடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ ட்ரூ ஃபர்கிவ்னஸ் உங்க வாழ்க்கையில உண்டாச்சுன்னா, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஸோ வென் யூ வாக் இன் ஃபர்கிவ்னஸ், யூ ஷோ கம்பேஷன் அண்ட் ஜெனராசிட்டின்னு போட்டிருக்கு. வென் யூ வாக் இன் ஃபர்கிவ்னஸ், அ நீங்க அநேகர மன்னிக்கும்போது தான் நம்ம பிளாக் நம்மட்ட இருந்து எடுக்காது. இப்ப நீங்க நான் இருந்தாலும் மன்னிக்காம இருந்துட்டோம்னா, இப்போ இப்ப எனக்கு ஒரு பிரதர் மேல ஒரு பயங்கரமா ஒரு அ வ கசப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவர மன்னிச்சுட்டேன். அவர் தான் எனக்கு தீமை பண்ணியிருக்கலாம். ஆனா நான் அவர மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அவர நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் தீமைக்கு தீமை, உதாசீனம் உதாசீனம் சரிகாட்டுறோமே. அவருக்கு அதுக்கு பதிலா ஆசீர்வாதத்தை சுதந்திரக்கூட அழைக்கப்பட்டிருந்து அவர ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்படின்னு சொன்னேன்னா, என் வாழ்க்கையில அந்த ஃபர்கிவ்னஸ் உண்டாயிரும். ஃபர்கிவ்னஸ் மட்டும் இல்ல, ஃபர்கிவ்னஸ் எனக்கு மட்டும் கிடைக்காது. எனக்கு என் வாழ்க்கையில சுகமும் உண்டாகும். அத பார்க்க நான் அநேக குடுக்க ஆரம்பிச்சுருவேன். பிகாஸ் அந்த ஃபர்கிவ்னஸ் ஜெனராசிட்டி கிரியேட் பண்ணும். எப்படி ஒருவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. மற்றவர்களை நோக்கி பார்க்கிற தேவனோட ஹார்ட்டோட அலைன் ஆயிரும். அ அடுத்தது பாருங்க, கம்பைன் ஃபாஸ்டிங் வித் பிரேயர் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட். ஃபாஸ்ட் வித் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஃபெய்த். உங்க வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபெய்த் உண்டாகும். ஏன்னா, என் வாழ்க்கையில யாரு மேலயும் இப்ப கிரட்ஜே இல்ல. யாரு மேலயும் என் வாழ்க்கையில வந்து கசப்பே இல்ல. அப்டின்னா உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா ஃபெய்த் உண்டாயிரும். உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா ஃபெய்த் உண்டாகும். ஸோ ஏசாயா 58:6, 7ல ஸோ ஒரு 6 விதமான அந்த படிக்கிறோம்ல. லூசன் த பேண்ட்ஸ் ஆஃப் த விக்கெட். பேண்ட்ஸ் ஆஃப் விக்கெட்னா அக்கிரமத்தின் கட்டுகளை நான் அவிக்கிறவரா இருக்கணும். அன்டூ ஹெவி பர்டன்ஸ். அவங்களோட வாழ்க்கையில நுகம் இருந்துச்சுன்னா, அவங்க வாழ்க்கையில நுகத்தை எடுக்கிற ஒரு ஜனங்களா இருக்கணும். அப்புறம் அப்ரஸ்ட் ஆனவர்கள. சில பேர் வந்து மன அழுத்தத்திலே இருப்பாங்க. அவங்கள நம்ம விடுதலை ஆக்குறதுக்கு நம்மள இயன்ற தேவனுடைய வார்த்தை எடுத்து அவங்கள்ட்ட பேசணும். பிரேக் எவ்ரி யோக். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்க இது வந்து ஸ்பிரிச்சுவலா செய்ய முடியும். இந்த 3, 4 காரியமே. அ பிரேக் எவ்ரி ஷேர் த பிரெட் வித் ஹங்ரி. ஷேர் த பிரெட் வித் ஹங்கர். தேவனுடைய வார்த்தை இது வந்து 6 பாயிண்ட்டுமே பிசிக்கலாவும் செய்ய முடியும். 6 பாயிண்ட்டுமே ஸ்பிரிச்சுவலும் செய்ய முடியும். ஷேர் த பிரெட் வித் ஹங்கரி. ஷேர் த பிரெட் வித் உங்களோட என்ன சொன்னா, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை படைக்கிறது. ஷோ கம்பேஷன் டு த நீடி. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த இந்த சிறியவனுக்கு உதவி செய்ய எனக்கே நீங்க உதவி செய்யற மாரி சொல்றாரு. இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாருன்னா, தரித்திரருக்கு நீ குடுத்தீங்கன்னா, தரித்திரம் கொடுத்தா எனக்கே கடன் குடுத்த மாரி சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஹார்ட்ட வேணுன்றாரு. "நீ என்னோட ஹார்ட் மாரி வா. என்னுடைய ஹார்ட் மாரி வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் அந்த சொன்ன மறுபடியும் பாயிண்ட்ட வாசிக்கிறேன். ஐ வாண்ட் டு ரீட் தட். "The true fasting is not just abstaining from the food. It's aligning our heart with God's heart." நம்மளுடைய ஒரு உண்மையான உபவாசம் என்பது, நம்ம வயித்த மட்டும் பட்டினி போடுறதில்ல. தேவனோட இருதயத்தோட சேர்ந்து பயணிக்கிறது தான் இந்த ட்ரூ ஃபாஸ்டிங். ஆமென். ட்ரூ ஃபாஸ்டிங். ஏசாயா 1:17 சொல்லுது, "நன்மை செய்ய படியுங்கள்." எஸ்.
சிறுமைப்பட்டவனுமே சிந்தி உள்ளவன் பாக்கியமான தீங்குனாலே கத்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1 போட்டிருக்கு. தேங்க்யூ டாடி. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தி உள்ளவன் பாக்கியவான், தீங்குனாலே கத்தர் அவனை விடுவிப்பார். பாருங்களேன், எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்களேன். அது மூலம் ஏசியா 1:17 சொல்லுது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளே நியாயத்தையும் விதவைகளையும் வழக்கை விசாரிங்கள். அப்படி சொல்றாரு. நீதிமொழிகள் 24:11 சொல்லுது, மரணத்துக்கு ஒப்பிட்டவர்களை கொலை கொலை பாண்டவனை விடுவிக்க கூடமானால விடுவி. சில பேர்ல மரணத்து ஏதுவான பிரச்சனையில இருப்பாங்க. உன்னால விடுவிக்க முடியும்னா நீ தைரியமா இறங்கி அவங்க கூட போய் நில்லு அப்படின்றாரு. இது நிறைய கோர்ட்ல ஜட்ஜஸ்க்குலாம் இந்த வார்த்தை நிறைய பேசும். விடுவிக்கிற கூடுநாள் விடி. இன்னைக்கு நம்ம அநேகர் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. நான் சொல்றேன், ஒரு தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தை சொல்றேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில மிகுந்த அன்புள்ளவராகவே இருக்கிறார். தேவன் உங்க மேல மிகுந்த அன்புள்ளவராகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற வானத்தையும் பூமியை படைத்த கடவுள் இன்றைக்கு உங்களோட அப்பாவா இருக்கிறார். அப்பாவா இருக்கிறார். மேக்கிங் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு எப்படி உனக்கு பண்ண தரேன் அப்படி சொல்றதுக்கு ஒரு இது சொல்றாரு. இன்னைக்கு நீங்க அநேக பேருக்கு நன்மை செய்யும் பொழுது, நீங்க தேவனுடைய இருதயத்தை நீங்க காட்டும் பொழுது, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்க ஹார்ட் தேவனோட அலைன் ஆகணும் தேவன் விரும்புறாரு. இன்னொரு கொஞ்சம் வசனத்தை வாசிக்கணும். உபாகமம் 15:7-11 உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் வாசலே உன் சகோதரன் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனை உன் இருதயத்தை நீ கடினமாக்காலும் உன் கையை மூடாமலும், உன் சகோதரனுக்கு உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவன் அவன் அவசரமத்தை அவனுக்கு தேவனதை கடன் கொடுப்பாயாக. விடுதலையின் வருஷமா 7ஆம் வருஷம் கிட்டிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனை கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருன்றாரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமா இருக்கும். 10ஆம் வசனம், அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பாயாக. அது நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம கையிட்டு செய்வ காரியம் எல்லாத்தையும் ஆசீர்வானா நீ தாராளம் கொடுக்கிறவா இருக்க வேண்டும். சங்கீதம் 112:5 வாரிய ஏழைக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் சொல்றாரு. அது சொல்லிட்டு இப்ப இன்னொரு வார்த்தை காட்டுற மாதிரி, சங்கீதம் 112 இறங்கி கடன் கொடுத்து தான் காரியங்களை நியாயப்படி நடைபெறுக்க மனுஷன் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். Hallelujah. Rahodorbo shidribila antira hantaraba. Menderibi shidribila hataba. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Mantere hederibi shidribila hantaraba. Thank you. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 1:14 வாசித்தார். நீதிமொழிகள் 24 வாசித்தார். ப்ரூஃப் அதான். நீதிமொழி 24:11 தான். மரணத்துக்கு ஒப்பிடவர்களை கொலையுண்ட பார்க்கிலும் விடுவிக்கிற நாள் உன்னால் கூடுமானால் விடுவி. விடுவிக்க கூடுமானால் உன்னை விடுவி. ஒரு நாள் உட்காந்து நைட்டு போல ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பையன் எனக்கு கால் பண்றான். கால் பண்ணி கழுத்துல கத்தி வச்சுட்டு நான் சாக போறேன்றான். ஏன்டா நீ ஒரு ஒழுங்கான தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லலைன்னா நான் இன்னைக்கு செத்துருவேன்றான். ஆண்டவரே என்னன்ற இப்படி ஒரு தர்ம சங்கட்டமான சூழ்நிலை என்ன நிப்பாட்டிட்டீங்க அப்படின்ட்டு நான் அவனுக்காண்டி ஜோம் பண்ணேன். ஆண்டவரே இந்த வார்த்தையை அன்றைய மரண கட்டுகள் இருக்கவங்கள நான் விடுவிக்க கூடுமான விடுவின்னு சொன்னீங்க. இந்த வார்த்தையை என்னை நிலைப்படுத்தும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணேன். கரெக்டா எக்ஸாக்டா ஒரு வேர்ட் ஆயிடுச்சு. அவன் கழுத்துல கத்தி வச்சு அந்த கழுத்தோட மார்க் இருக்கு இந்த இடத்துல, கழுத்தை காட்டுறான். அப்படி
ஸோ அந்த வார்த்தை, தேவனோட வார்த்தை எனக்கு பேச எனக்கு உதவி செஞ்சார். நான் யோசிச்சு பார்க்குறேன் இன்னைக்கு. அன்னைக்கு நான் அவனுக்கு மட்டும் சரியான வேர்டு எனக்கு வரலைன்னா, he will might get suicide in front of me இந்த கேமரால, வீடியோ கால்ல. அப்போ சைனிக்கு எனக்கும் கல்யாணம் ஆன புதுசுல நைட்டு கால் வருது வாட்ஸ்அப் கால்ல. பயங்கர ஸ்ட்ரெஸ் பாருங்களேன், பயங்கர ஸ்ட்ரெஸ். நான் சொன்னேன் அப்புறம் அவனுக்கு ஒரு எக்ஸாக்டா தேவனோட வார்த்தையா சொல்லி அவனுக்கு ஜோம் பண்ணும் போது அந்த அப்ரஷன் அவனை விட்டு நீங்கள பார்த்தேன். நான் சொல்றேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அப்பொழுது விடியற்காலை வெளுப்பை போல் வெளிச்சம் எழும்பி உங்க சுக வாழ்வு, நான் தீர்க்கதரிசனம் இருக்கேன், உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தை துளித்து நீதி உன்னை முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காப்படும். நீங்கள் கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு உங்களுக்கு கொடுப்பார். இதோ நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். இதோ நான் இருக்கிறேன் அவர் சொல்லுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மாட்டாரபா விரல் நீட்டத்திலையும் டிபோச்சிலையும் நீங்கள் உங்களை நடுவில் நீக்குவீர்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பேர் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கொடுக்க நான் சொல்லல. உங்கள் வாழ்க்கை தேவன் யாருக்கெல்லாம் கொடுக்க சொல்றாரோ அவங்களுக்கு நீங்க கையை திறங்க. தைரியமா விரிவா திறங்க. நீங்க விரிவா திறக்கும் போதே உங்க வாழ்க்கையில பினான்சியல் ஃப்ளோ உண்டாகத பார்ப்பீங்க. அந்த வசனத்தை பார்த்தோன்னா உங்க கையின் சங்கீத உபாவம் 15:11 போட்டிருக்கு. தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லால் ஆகையால் உன் தேசத்தில் சிறுமிப்பட்டவனுக்கு எளியவனுக்கு உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திருப்ப என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்ய எல்லா காரியத்தையும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனம் உபாமம் 15:7-11 இருக்கு. அந்த 10ஆம் வசனத்துல அவனுக்கு தாராளமா கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக, அது நிமித்தமாக உன் தேவனை கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நீ கையிட்டு செய்ய எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம தேவன் நல்லவர்னு பாக்குறோம். ஆனா நம்ம ஹார்ட் தேவனோட அலைன் ஆகுதா, தேவன் சொல்ற அளவுக்கு ஒரிஜினல் ஃபாஸ்ட் ஆகுதான்னு வேற. ஏன்னா இந்த டிசம்பர் சீசன்ல கர்த்தர் சொன்னாரு, அநேகருக்கு சாப்பாடை கொடு அப்படின்றாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே இது இப்படின்னா நான் அதுக்கேத்த மாதிரி பார்ட்னர்ஸ் எழுப்புண்டாரு. நல்லா கவனிங்க, அதுக்கேத்த மாதிரி பார்ட்னர்ஸ் எழுப்புன்னு சொன்னாரு. நான் அப்போ ஒருத்தவங்க கூட சொன்னேன், அக்கா எனக்கு இந்த மாதிரி கடவுள் சொல்றாரு. உடனே அப்போ சொன்ன மாதிரி ஆஃபரிங் கொடுத்தாங்க. ஐ வாண்ட் யூ டு பார்ட்னர். என்ன பார்ட்னர் இருப்பேன்னா, பசி உணவுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு. இன்னைக்கு மதுரையில நிறைய பேர் கடவுள் சொன்னாரு, இந்த டிசம்பர்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அநேகருக்கு நீ சாப்பாடு எடுத்து கொடு அப்படின்றாரு. ஏன் அப்படின்ற கேட்கிற போது கர்த்தர் சொன்னாரு, நிபுச்சலையும் அந்த வசனத்தை பாருங்களேன், நுகுத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபுச்சலையும் நீ உன் நடுவில் நீக்கி. இன்னைக்கு யாரெல்லாம் பாயிண்டிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் உங்க மேல இருக்கு, உங்க வாழ்க்கை நெபுச்சொல் இருக்கு, நுகத்தடியும் விரல் நீட்டல் உங்களுக்கு மேல இருக்கு, நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பார்ட்னர். என் வாட்ஸ்அப்க்கு பிரதர் ஐ வாண்ட் டு பார்ட்னர் ஃபார் த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்க பின் பண்ணுங்க. அப்படி சொல்லுங்க. ஐ சென்ட் த ஒண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரிஸோட கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறேன். நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஐ ஃபீல் திஸ் வில் மூவ். உங்கள் வாழ்க்கையில நெபுச்சொல்லியும் உங்கள் வாழ்க்கையில நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபுச்சொல்லியும் நீங்கள் உங்களோட நடுவில் நீக்குவீங்க. இன்னைக்கு ஷைனி பாட்டு பண்ணாங்க, நிபுச்சொல்லியும் நீ கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியாலும் காலங்களும் ஆத்துமை, அந்த பாட்டு தானே பண்ணேன். விரல் நட்டுதலையும் நிபுச்சொல்லியும். நான் இந்த என்ன வசனம் பேசுற போறேன் கூட சொல்லல, காலைல இந்த பேசினாரு. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பார்ட்னர் ஃபார் தட். உங்க வாழ்க்கையில தேவன் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய போறாருன்னா, பார்ட்னர் ஃபார் நாட் ஃபார் மினிஸ்ட்ரி, நாட் ஃபார் மீ, பட் டு ஃபீட் பீப்புள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்கள் வாழ்க்கையில பேசினாருன்னா, ஐ என்கரேஜ் யூ டு சோ ஃபார் தட். ஐ வாண்ட் என்கரேஜ் யூ டு கிவ் ஃபார் தட். கிவ் அ டொனேஷன், நாட் ஃபார் மினிஸ்ட்ரி,
நாட் ஃபார் என்னது ஃபார் மை பர்சனல் திங், பட் ஃபார் திஸ் காஸ், பர்டிகுலர்லி ஃபார் திஸ் காஸ். கடவுள் தெளிவா சொன்னார், பர்டிகுலர் திஸ் காஸ்க்கு நீ ஒரு பார்ட்னர் எழுப்பு அப்படின்னு சொன்னார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் இயர்ல யூ வில் யூ யூ வில் ஹாவ், உங்கள் வாழ்க்கையில நிபுச்சுள்ள விரல் நீட்டத்துல உங்களை பார்த்து பீப்புள் ஸ்டார்ட் டு ஐடென்டிஃபைட் பை யுவர் அனாயிண்டிங், நாட் பை யுவர் பாஸ்ட். உங்கள் பாஸ்ட குறித்து, உங்க பாஸ்ட்ல நீங்க எவ்வளவு தப்பானவர்க, உங்க வாழ்க்கையில மற்றவங்களை லுக் டவுன் பண்ண எல்லாவற்றையும் தேவன் என்ற காரியத்தை அவர் மாற்றுகிற தேவன். இல்ல பிரதர், நான் உங்களுக்கெல்லாம் வந்து உங்க உங்க கூட நான் சேர்ந்து செய்ய விருப்பப்படல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க தைரியமா இந்த வார்த்தையை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு நீங்க செய்யுங்க. இந்த வார்த்தையை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை விரல் நீட்டுதல் நிபுச்சலையும் நீங்கள் உங்கள் நடுவில் விலக்கி போடுவீங்க. ஆமே. நான் ஒரு ஜெபத்தை செய்து முடிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ லார்ட். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வை சீக்கிரத்துல துளித்து உன் நீதி உன் முன்னாலே செல்லும் என்று சொன்னேன். கர்த்தருடைய நீதி ஆண்டவரே, இவர்கள் நீதி செய்வர்களாய் மாறுள்ள கர்த்தருடைய நீதி இவர்களுக்கு முன்பாக செல்லுவதாக, கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு பின்னாலே காக்கும் என்று நீ சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். லார்ட், யூ டோல் மீ டு ஹாவ் அ பார்ட்னர் ஃபார் த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அதுக்கு பார்ட்னர் எழுப்புற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இவர்கள் வாழ்க்கையில் நீர் பேசுவீராக. இந்த டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே உணவு பகிர்ந்தளிக்க கொடுக்கும்படியாக ஆண்டவரே, ஐ ரைஸ் பீப்புள் ஃபார் திஸ் காஸ் ஆஃப் ஃபாதர் ஆஸ் யூ இன்ஸ்ட்ரக்டட் மீ ஆஃப் ஃபாதர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். விரல் நீட்டுதல் நிபுச்சுலினை இவர்களை இவன் நடுவில் நீக்கும்படியாக தேவன் இவர்கள் வாழ்க்கையில கிருபை பாராட்டுவீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. அவரும் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமணம் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் அவர் நீதியும் நியாயத்தையும் அவர் செய்கிறார். எல்லாரும் உங்களுக்கு கரங்கடத்துல ஐ வாண்ட் டு பிளஸ் யூ தி படம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உண்மை கிருபியா இருக்காது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஷலோம், ஷலோம், ஷலோம். உங்கள் வாழ்க்கையில நிபச்சொலி இனிமேல் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில விரல் நீட்டுதல், பாயிண்டிங் அவுட் ஃபிங்கர்ஸ் உங்கள் வாழ்க்கையில இருக்காது. தேவன் உங்களை புது சிருஷ்டியாய் தேவங்களை மாற்றுகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.